யார் உச்சத்தை விட்டு ரோடுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தா யார் உச்சம்? இப்போ நீங்கள்லாம் வந்து லேபிள் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க தாத்தா யார், நேரு தாத்தா, பெரிய தாத்தா, அப்போவே பெரிய யூனிவர்சிட்டியில் 4 காரோடு போய் படித்தவர், பெரிய ஜமீன் பரம்பரை, பிரதமர் ஒருத்தர் இல்லை, தொடர்ந்து பிரதமர் குடும்பத்தில். அந்த வம்சம் அந்த வாரிசு வந்து தமிழ்நாட்டில் வெயிலில் நின்று தெருவாக போய் ஓட்டு கேட்கும்போது இவர் சொல்கிறார் கரியரோட உச்சம் நீ மொத்தமாக மிச்சம் அப்படின்னு விஜய் ராகுல் காந்தியே முடிச்சு விட்ருப்பார். ஆனால் ராகுல் காந்தி அதை செய்ய மாட்டுறாரு. ஏன் சார், என்ன சார் அரசியல் பண்ணுறீங்க? எம்ஆர் ராதா இல்லை, பட் எம்ஆர் ராதா மாதிரி சிந்திக்கக்கூடிய, அப்போ எங்கள் ஐயாவை பார்த்து நாங்களாம் சிந்திப்போம்ல, அறிஞர் அண்ணா வழியில் ஏன் பண்ணல? ஏன்னா என்ன மேலே நடக்குதுங்க, பண்ணி காலி பண்ணலாம்ல. இது திமுக தீய சக்தியா? ஹூ ஆர் யூ? திமுக தீய சக்தி கிடையாது, பிஜேபி எதிர்த்து போராடுற சக்தி. ராகுல் காந்தி சொன்னால் நல்லா வருமா? இப்போ பேசுனதுக்கப்புறம்லாம் இதுக்கப்புறம்லாம் வந்து காங்கிரஸ் இதெல்லாம் எடுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது அரசியல் பேசுகிறேன் நான். ராகுல் காந்தி எனக்கு ஒரு 2 நாள் ராகுல் காந்தி உடம்புக்குள்ளே பூர்ற இது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடு விட்டு கூடு பாடுற தன்மை சிக்கி ஆகிடுவேன். தாவேகான்ற கட்சியை எல்லாம் சொல்கிறாங்க காங்கிரஸ் வயசாகிச்சு, பத்துக்குச்சு, முடிஞ்சிச்சு, எல்லாம் ரைட்டு தான், உண்மை தான். ஆனால் செத்து போல. ராகுல் காந்தி இறங்கி உழைப்பு தாங்க முக்கியம் இங்கே. அதுதான் பிரச்சனை. இந்த பார்த்தவொன்னே முகம் பிடிக்கிறது. இப்போ திருநெல்வேலியில் அவ்வளோ பேர் போகிறாங்க, ஏன் போனாங்க? ஏன்னா இன்னைக்கு விட்டால் அவரை பார்க்க முடியாது. இன்றைய கடைசி நாள், வந்து பார்ப்பவர்கள் பார்த்து விடுங்கள். இந்த சர்க்கஸ்லலாம் பண்ணும்போது இந்த கனவு கண்ணி, அதுக்கப்புறம் இந்த மீன் மாதிரி ஒரு பொம்பளை வேஷம் போட்டுலாம் இருப்பாங்க. இன்றைய கடைசி நாள், இதோட இந்த சர்க்கஸ் கூட்டம் இங்கேருந்து போய் விடுகிறது. இன்றைய வந்து பார்த்து விடுங்கள், இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதுன்னு விளம்பரம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஆகிட்டார் அவர். அதை பார்க்குறதுக்கு கூட்டம். அப்புறம் அங்கே இமோஷ்னலாக விஜய் என்ன அதெல்லாம் ரைட்டு. ராகுல் காந்தி இது பாரத் ஜோடோ யாத்திரை கூட்டம் பார்த்துருக்கீங்களா? சரி, மம்தா பானர்ஜி இது கூட்டம், அம்மையார் ஜெயலலிதா அது கூட்டம். ஏங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் வருதுங்க. ஒவ்வொரு பரப்புரைகளுமே பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமினா என்ன 350 படம் நடிச்சாரா? இல்லை அவர் அப்படியே எம்ஜிஆர் கலரா? இல்லை அவர் அப்படியே பேசினா அறிஞர் அண்ணாவா? அதிமுகவோட பொதுச் செயலாளரை பார்ப்பதற்கு கூட்டம் வருதா வரலையா? இப்போ சமீபமாக கூட்டம் ஏறுது, பிபிஎஸ் போகிற கூட்டங்களுக்கு. அப்போ அது கூட்டமாக தெரியலையா? எதேடு உங்கள் விஜய் முதல்வர் ஸ்டாலின் போகிறாரு, அவருக்கு தான் கூட்டம் வருது, அது உங்களுக்கு தெரியலையா? எதேடு விஜய். அப்போது ராகுல் காந்தி தாவேக்காவை எதுவும் பண்ணல, அவர் இறங்கலை. கும்பம் இறங்கினா கும்கியை தான் கூப்பிடணும். கோயிலில் இருக்கிற யானை, சர்க்கஸில் இருக்கிற யானை என்ன ஆகும்? ஒளியே போயிடும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.